ஸ்ரீ தேவி பாகவதம் 213ஆம் பகுதி நரகங்கள் 28 பாகம் 3 பரிபாதனம். பிராமண குல, சத்திரிய குல, வைசிய குலத்தினராலும் வேறு எந்த குலத்தினராலும் மது போதையூட்டும் சோமபானம் முதலிய சுறாபானங்களை அருந்தினால் அவர்கள் கால தூதர்களால் இந்த பரிபாதன நரகத்தில் தள்ளப்பட்டு நெருப்பிற்காய்ச்சி உருக்கியுள்ள எகிரும்பை குடிக்கும்படி செய்யப்படுவார்கள். ஷார கர்த்தமம். எந்த கயவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு பிறவியாலும் தவத்தாலும் வருணத்தாலும் ஆசிரமத்தாலும் ஆச்சாரத்தாலும் உயர்ந்து இருப்பவர்களை மதிக்காமல் அவமரியாதை செய்கிறானோ அவன் இந்த ஷார கர்த்தமம் நரகத்தில் தள்ளப்பட்டு தலை கீழாக கிடத்தப்பட்டு பல துன்பங்களையும் அனுபவிப்பான். ரக்ஷோரகணம். யாகத்திற்காக மனிதர்களை பிடித்து பசுவை போல யாகசாலையில் கட்டி நரமேத யாகம் செய்பவர்களும் ஆடவராயினும் பெண்டிராயினும் நர பசுவை ரமாமிசத்தை சாப்பிடுபவர்களும் இந்நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அங்கு நர பசுவாக விளங்கியவர்களே முன்வந்து எங்களை கொன்றவர்கள் நீங்கள் அல்லவா என்று கருவிக்கொண்டு அந்த பாவிகளை கத்தியால் அறுத்து அவர்களின் இரத்தத்தை குடித்து கூத்தாடுவார்கள். இறைச்சி உணவை அருந்துவோரும் புருஷனை கொன்று தின்போரும் அந்தந்த மாமிசத்திற்குரிய மிருகங்களாலும் புருஷர்களாலும் கொல்லப்பட்டு மென்று சாப்பிடப்படுவார்கள். சூலப்புரோதம். காட்டிலாவது கிராமத்திலாவது ஒரு தீவினையும் புரியாதவர்களை கொலை செய்கிறவர்கள் தங்களிடத்தில் பிறருக்கு நம்பிக்கை உண்டாகும்படி செய்து அதன் பிறகு கொலை செய்கிறவர்கள், சூலத்தினாலோ கயிற்றினாலோ தற்கொலை செய்து கொள்கிறவர்கள், இத்தகையவரெல்லாம் இந்த சூலப்புரோத நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இங்கு அவர்கள் சூலம் முதலியவற்றில் குத்தி கோர்க்கப்படுவார்கள். கூர்மையான அழகுள்ள கழுகு, கொக்கு முதலிய பறவைகள் அவர்களை கொத்தும்படி செய்யப்படுவார்கள். அப்போது அவர்கள் தாங்கள் செய்த தீய செயல்களை எண்ணி வருந்துவார்கள். தந்த சூகம். இந்த நரகத்தில் பாம்பு முதலான துஷ்ட ஜந்துக்களும் தேள் முதலான விஷப்பூச்சிகளும் 5 முகம் 7 முகம் கொண்ட கொடூர ஜந்துக்களும் சூழ்ந்திருந்து இந்நரகில் தள்ளப்படும் பாவிகள் அவற்றால் புசிக்கப்படுவார்கள். வடாரோதம். மலை முளைகளிலும் பள்ளங்களிலும் கூடுகளிலும் வளைகளிலும் வாழ்கின்ற ஜீவ பிராணிகளை எந்த மனிதர் கொடூரமாக துன்புறுத்துகின்றனரோ அவர்களை மலை முளை போன்ற இந்த நரகில் யம கிங்கரர்கள் தள்ளி புகையாலும் விஷத்தாலும் நெருப்பாலும் துன்புறுத்துவார்கள். பர்யாவர்த்தனகம். உணவருந்தும் வேளையில் வந்திருக்கும் அதிகாரிகளை பார்த்து எவன் ஒருவன் பொறுக்காமல் சுட்டு பொசுக்க வேண்டும் என்று லோப குணத்தால் குமுறுகிறானோ அவனை இந்நரகில் யம கிங்கரர்கள் தள்ளி அவனுடைய கண்களை காகம், கழுகு முதலிய பறவைகளை ஏவி கொத்தி துன்புறுத்த வைப்பார்கள். அவை தாமாகவே வந்தும் துன்புறுத்துவதும் உண்டு. சூசி முகம். நான் பெரும் செல்வமுடைய செல்வந்தனாக இருக்கிறேன் என்று கர்ப்பத்துடன் எவரவர் இருக்கிறார்களோ, எவர்கள் பிறரை நோக்கியதும் தங்கள் பணத்திற்கு செலவு வந்துவிட்டதென்று மனதில் வெறுப்பும் முகத்தில் சுளிப்பும் காட்டுகிறார்களோ, எவர்கள் பணத்தை புதைத்து வைத்து பூதம் போல காவல் புரிகிறார்களோ அவர்களை எல்லாம் யம கிங்கரர்கள் இந்த சூசி முகம் என்ற நரகத்தில் தள்ளி அளவற்ற துன்பங்களை அனுபவிக்க செய்வார்கள். பணத்தை கொடுப்பதாக வாங்கி திருப்பி கொடுக்காமல் எவரெவர் மோசம் செய்கிறார்களோ அவர்களை யம கிங்கரர் கயிற்றினால் கட்டி இறுக்கி எல்லா அவயவங்களையும் துன்புறுத்துவார்கள். நாரத மாமுனிவரே, இதுவரை நான் சொன்னவையும் என்னால் சொல்லப்படாதனவுமான பலவிதமான பாவ பேதங்களுக்கு ஏற்ற வண்ணம் நரக பேதங்களும் அவற்றில் அனுபவிக்கப்படும் வேதனை பேதங்களும் இருக்கின்றன. இந்நரகங்கள் பாவாத்மாக்களுக்கு தண்டனை பெறும் இடமாகும். இவற்றை 1000 தேவ வருடம் வருணித்தாலும் முடியாது. ஏனெனில் அநீதி புரிபவர்கள் ஏராளமாக இருப்பதைப் போலவே அவர்களது தண்டனைக்குரிய நரகங்களும்
ஏராளமாக இருக்கின்றன. இது போலவே அறம் செய்ய விரும்பும் புண்ணியாத்மாக்கள் அவரவர் அடையக்கூடிய புண்ணிய அனுபவங்களை அடையும் ஸ்தானங்களும் இருக்கின்றன. ஆகையால் ஒவ்வொருவரும் பாபத்திற்கு பயந்து தீய செயல்கள் புரியாமல் தங்கள் தர்மங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். எவர்கள் தேவி பூஜை செய்கின்றனரோ அவர்கள் ஒருபோதும் நரகங்களை அடைவதில்லை. தேவி தன்னை வழிபடுபவர்களை சம்சார பெருங்கடலில் இருந்து கரையேற்றி விடுகிறாள். 213ஆம் பகுதி நிறைவடைந்தது.